நாம இப்போ வந்து பிளவுஸ்ல வந்து எப்படி டாட் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மார்க் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ்பக்கம் வரக்கூடிய டாட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸுக்கு நம்ம எப்படி வந்து டாட் வந்து மார்க் பண்றது அப்படிங்கறதா இந்த டாட் மார்க்கிங்ல வரும். வேற எந்த மாடல் பிளவுஸுக்கும் வராது. ஒரு நார்மல் பிளவுஸ், அதாவது ஃபுல் வாய் பிளவுஸாவும் இருக்கலாம், லைனிங் பிளவுஸாவும் இருக்கலாம். அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துட்டு லைனிங் மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த லைனிங்ல தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கீழ்பக்கம் வரக்கூடிய டாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி டபுளா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கீழே வந்து அந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? கரெக்டா நம்ம வந்து ஃபோல்டிங் கொடுக்கும்போது நமக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸுக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்காக எடுத்திருப்போம். அது போக நமக்கு அந்த டாட்டோட பாயிண்ட் 3.5 இன்ச்ல நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3.25 அந்த அளவுல எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டாட்டோட ஹைட் வந்து நம்ம வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் கீழ்பக்கம் வரக்கூடிய டாட். இனி இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடுக்கு இதை வந்து டபுளா வந்து ஃபோல்டு பண்ணிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் 2.25 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு நார்மல் பிளவுஸுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இல்ல நீங்க இந்த சைட்ல இருந்து எடுக்கல அப்படின்னா நீங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து கூட நீங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை விட நமக்கு இந்த நார்மல் பிளவுஸுக்கு இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்தாலே நமக்கு வந்து கரெக்டா இந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். 2.25 இன்ச் நம்ம இந்த டாட்டோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் நம்ம வந்து மேல மார்க் பண்ணிட்டு இந்த தேர்ட் பாயிண்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட டாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் டாட் வந்து மார்க் பண்றது. டாட் மார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் பிளவுஸுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் வந்து நார்மல் பிளவுஸ், ஃபுல் வாயில் பிளவுஸ், நார்மல் ஹைட்ல நம்ம வந்து தைப்போம் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். நார்மல் லைனிங் பிளவுஸ், ஃபுல் வாயில் பிளவுஸுக்கு ஸ்டிச், அதாவது மார்க் பண்ணக்கூடிய டாட்டோட மார்க்கிங் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்னும் டிஃப்ரெண்டா நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அதெல்லாமே நம்ம இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவா கொடுப்பேன், எப்படி நம்ம வந்து மார்க் பண்றது அப்படின்ட்டு. இந்த மெத்தட்ல நீங்க வந்து டாட் வந்து மார்க் பண்ணி பாருங்க. நார்மல் பிளவுஸுக்கு ரொம்பவே நீட்டா கிடைக்கும். தேங்க்யூ.